வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இந்திய நாடு அமைதியா இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு அதோட புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இங்கே பிறந்து வாழ்றவங்களுக்கு மட்டும் தான் அதோட அமைதியின் காரணமும் தெரியும். ஏன்னா, இன்னைக்கு ஆசிய கண்டத்துல இந்தியா மட்டும் அமைதி அப்படிங்கிறது நிலவிட்டு இருக்க சூழ்நிலையில, அண்டை நாடுகள்ல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம இந்திய நாட்டுல சில வித்தியாசமான விஷயங்கள் ஒரு பிரச்சனையா எழுறப்போ பாத்தீங்கன்னா, அதை குறித்து விவாதம் கூட இல்ல. சரியான கேள்வி பதில் மூலியமா நிறைய விஷயங்களை தெளிவு பெறலாம் அப்படிங்கறதுனால, இன்னைக்கு என்னோட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா, அது விடையளிக்க வந்திருக்காரு நுஸ்ரத் அலி சார். நம்மளோட 3வது முறை கெஸ்டா வந்திருக்காரு. தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் சார். வெல்கம் அகைன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் சார். வெரி ஹவ் இஸ் தி நியூ இயர் ட்ரீட்டிங் யூ? ஃபேன்டாஸ்டிக். வெரி வெரி ஹாப்பி பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். இப்போ 3 விஷயங்கள் குறித்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா, கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்னு இல்ல, ட்ரிவியலா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, புரிதலுக்காக நான் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கறது தமிழ்நாட்டுல அதிகமாலாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு, இஃப் ஐம் ராங் யூ கேன் கரெக்ட் மீ. அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற ஸ்லோகன் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா புதுசு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசு. நான் இங்கேயே சென்னையில பிறந்த, நீங்களும் இங்கே இருந்தவர், உங்களுக்கு நீங்க எத்தனை வாட்டி கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. பட் வந்தே மாதரம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஈஸியா நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் நடைமுறை படங்கள்ல எல்லாத்துலயுமே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ வந்தே மாதரம் அப்படிங்கிறது முஸ்லிம்ஸ்க்கு சொல்றது ஒரு பிரச்சனை. அது ஒரு அவங்கள ஒரு ஃபர்பிடனான விஷயம்ன்ற மாதிரி ப்ரீச் பண்ணப்படுது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது எனக்கு விளக்குங்க சார். சார் அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒண்ணுமே இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாத்திரம் என்றது மா துஜே சலாம், அம்மா உங்களை வழங்குறேன். எந்த அம்மா வழங்குறீங்கன்னா, இந்த பூமியை வழங்குறீங்க. இதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. மரத்தையும் நீங்க வழங்கணும். வணக்கம் அப்படின்னு சொல்லணும். உலகத்துல இருக்கிற எல்லா என்ன சொல்றது, அனிமல்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் நீங்க வழங்கணும். ஏன்னா எல்லாரும் கடவுளுடைய படைப்பு தான். சரி. இதுல மண் என்றது என்னுடைய மண், என்னுடைய பூமி. அதை நான் வணக்கம் சொல்லி வழங்குறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்லாம்லயும் சரி, புரியுங்களா, எந்த கருத்துலயும் சரி எந்த தப்பும் இல்லை சார். ஓகே. அப்படி ஒரு நடைமுறை அரசியல் விக்கிறோமா சரி, அதுக்கு ஒரு உருவமா ஆக்கி, அதுக்கு மேல ஒரு கிரீடமை வச்சு, அது கையில ஒரு வேலை வச்சு, இதை நீங்க வழங்குங்க இதுதான் அப்படின்னு சொன்னா அதுல கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா இந்த பூமி என்னுடைய பூமியான்னு கேட்டா, ஆமா என்னுடைய பூமி, நான் இதை வழங்குறேன், நான் இதுல நான் என் தலையை குனிய வைக்கிறேன் சார், நான் இதை முத்தம் கொடுக்குறேன், இதுல நான் கிஸ் பண்றேன், திஸ் இஸ் மை லேண்ட், திஸ் இஸ் மை சாயில். இதுல இது என் உயிருக்கு மேலானது. இது எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்லை. ஓகே. நான் உயிரே கொடுக்கும்போது நான் வழங்கவா மாட்டேன். என்ன சார்? ஆனா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில இருந்து வர்றப்போ உங்களுடைய தேசப்பற்ற திரும்பவும் நீங்க நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, சரி அதெல்லாம் இருக்கதான் சார் செய்யும். உலகம் இருக்கு சார், எல்லாமே கரெக்டா போகுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அனுசரிச்சுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான் சார். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னா சார், எல்லாம் 5 பேர்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாத்திலும் வித்தியாசம் இருக்கு சார். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் சார். ஓகே. நீங்க ஷியா சுன்னி மூவ்மெண்ட்ல மட்டும் இல்லாம யூனிட்டி மூவ்மெண்ட்ல மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, மாற்று நம்பிக்கை சார்ந்தவங்களும் நிறைய பேரை நீங்க மீட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா மதுரைல ஒரு டெம்பிள் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ ரொம்ப பாயில்ட் அவுட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா, when you meet a lot of friends from other faiths, நீங்களா எல்லாம் ஓப்பனா பேசிப்பீங்கல்ல, அப்பெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கான்வர்சேஷனா வரும் அப்படின்னு அதை எப்படி பாப்பீங்க நீங்க? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத ரீதியாக எந்த விஷயம் இருந்தாலும் எல்லாமே அரசியல் தான் சார். மக்களுக்குள்ள யார் மதத்தை நம்புறானோ அவன் எந்த ஒரு பிரச்சனையும் அவனா போக மாட்டான் சார். அவனுக்கா தேடி வந்தாதான் சார். சரி. who believes in God, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன், கடவுள் கோயிலுக்கு ஒரு பக்தியோட போறவன், அவன் பக்தியோட தான் சார் போறான். அவன் ஒரு மைண்ட்ல ஒரு கல்ட்டை வச்சுக்கிட்டெல்லாம் போக மாட்டான் சார். ஸோ வாட் எவர் த நியூஸஸ் ஆர் தேர், இட் இஸ் ஆல் பொலிட்டிக்கல் ஸ்பெகுலேஷன்ஸ் தான் சார். அந்த நம்பிக்கைக்காரங்க இந்த நம்பிக்கைக்காரங்களுக்கும் அந்த பொலிட்டிக்கல் ஸ்பெகுலேஷன்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ நான் மசூதிக்கு போறேன், நான் போறது வழங்குறதுக்கு தான் சார் போறேன். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். நான் போகும்போது என்னுடைய மைண்ட் செட் அதுதான் சார். ஒருத்தர் கோயிலுக்கு போறாருன்னா அவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, கடவுளை வழங்கணும், பிரசாதத்தை வாங்கணும், அந்த பிரசாதம் வீட்டுக்கு எத்தணும், அவ்வளவுதானே சார் இருக்கு. வேற எதனா இருக்கா உங்களுக்கு? இல்ல. இதுதான் சார். வெரி சிம்பிள். So it is only the people who are in politics are trying to politicize. Okay, so when you say people are trying to politicize it, அதை டைல்யூட் பண்றதுக்கு நம்ம ஒரு கம்யூனிட்டில இருந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய இருக்கு. I heard that you are conducting an event for Republic Day, குடியரசு. அதுக்கான காரணம் என்ன? அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு? For an example, every year we celebrate
15th ஆகஸ்ட் பெரிய ஒரு சுதந்திர பிரம்மாண்டமா தினம். பிரம்மாண்டமா பண்ணுவோம். அதே போல ரிப்பப்ளிக் டேவும் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த வருஷம் கூட எங்களுடைய மதர்சாஸ் எங்கெங்க இருக்கோ ம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அங்கங்க அந்த குழந்தைங்களுக்கு தேசபக்தி, தேசப்பற்று அப்படின்னா என்னன்றது எடுத்து சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் வைப்போம், கலரிங் காம்படிஷன்ஸ், இந்த காம்படிஷன்ஸ்லாம் வைப்போம், ஸ்வீட்ஸ் கொடுப்போம், சாக்லேட்ஸ் கொடுப்போம். வீல் செலிப்ரேட். தே ஆல் ஹேவ் டு செலிப்ரேட். தே ஷுட் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் ஃப்ரம் தேர் சைல்ட்ஹுட் ஈவன் இன் மதரசாஸ் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் சார். ஓகே ஓகே. ஸோ மதரசாஸ் அப்படின்னு சொல்றப்போ அங்க நீங்க அது 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 தனி இல்லைன்ற ஓகே தேசபக்தின்றதும் மதத்திலிருந்து தனி இல்லைன்ற நவிய நாயகரே சொல்லிட்டாரு. உங்களுடைய பாதி மதம் வந்து தேசப்பற்று தான். அப்படி சொல்லியிருக்காரு. அப்படியே இருக்கு. உங்களுடைய பாதி half of your faith is patriotism towards your nation. yes half. ஓகே, நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் ஒன்று கேட்குறேன் சார். நான் இந்த நாட்டில் வந்து பிறந்திருக்கேன். என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இல்லை கொஸ்டின் வச்சுக்கோங்க. நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கேன், டேக்ஸ் கட்டுறேன், வேலைக்கு போகிறேன், ரூல்ஸ் அபைட் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நான் பாட்டு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தேசபக்தின்றது அவசியம். அது வந்து கட்டாயமா என்ன சொல்லுங்க. இதே எனக்கு கண்டிப்பாக தேசபக்தி வேணும். எனக்கு கண்டிப்பாக வேணும் சார். ஏன் அதுதான் சார் இஷ்யூ. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கேன். ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் சார். உங்க பசங்க கூட இல்ல உங்க பசங்க உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன ஆதாரம் சார்? என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க? அவன் வரான், அவன் வீட்டுல இருக்கிறான், போயிடுறான், அவன் வரான், சாப்பிடுறான், தூங்குறான், போயிடுறான். அது லாஜா, ஹோட்டலா, இல்ல ஒரு குடும்பமா? குடும்பம்னா ஒரு அரவணைப்பு இருக்கணும், பேசணும், அன்பை காட்டணும். அவ்வளவுதான் சார். இதே தான் தேசபக்தி. நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, நாட்டை பத்தி எதுவும் சொல்லவே மாட்டீங்க, என்ன? ஆனா உங்களுக்கு நாட்டு பற்று இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம். அது எப்படி சார்? அது அப்ப என்ன, how do I express my patriotism? You should participate in all the celebrations of the country. இன்னைக்கு இப்போ பொங்கல் நடந்தது, எல்லாரும் அந்த பொங்கல்ல வந்து பங்களிக்கணும். பொங்கல் என்றது ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் ஆஃப் தி ஸ்டேட். எல்லாரும் அதுல போகணும் சார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிலீஜியஸ். சரி, என் வீட்டுல ரம்ஜான் பண்டிகை இருக்கு, நீங்க வாங்க சார் என் வீட்டுக்கு. ஐ வில் பி ஹாப்பி சார். உங்க வீட்டுல தீபாவளி இருக்கு, நான் வரேன் சார். இதுதான் சார் தேசபக்தி. வேற என்ன தேசபக்தி? நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறது தான் சார் தேசபக்தி. இல்ல நான் வந்து முஸ்லீம் நான் தனியா இருப்பேன், நீங்க ஒரு ரிலிஜன் தனியா இருப்பீங்க, அவர் கிறிஸ்டியன் தனியா இருப்பார், அது இல்ல சார். we are all in one family. maybe our religions are different, but we are all one. பாலிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல பாலிட்டிசைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். பட் எதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டா அந்த பாலிடிக்ஸ்குள்ள நம்ம மாட்டிக்காம தொடர்ந்து நம்ம இல்ல சார், அன்பை வைங்க சார். யூ கீப் லவ் இன் யுவர் ஹார்ட் ஃபார் எவ்ரிபடி, யூ வில் பி வெரி ஹாப்பி சார். இதெல்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே படாது. வேலையே இல்லாத ஆளுங்களுக்கு தான் சார் அதெல்லாம் எஃபெக்ட் பண்ணும். தேர் ஆர் பீப்புள் who will try to create issues to gain political mileage. அதெல்லாம் நீங்க போகவே போகாதீங்க சார். நாட்டுக்கு எவன் நன்மை பண்றானோ, நல்லது பண்றானோ அவனுக்கு ஓட்ட போடுங்க சார். அவ்வளவுதான். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு அமைதியின் அருமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. பட் நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்காது. கம்யூனல் அன்ரெஸ்டாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் அன்ரெஸ்டாக இருக்கலாம். நார்த் ஈஸ்ட்ல இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் முடியவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் அதுல வந்து தொடர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டே இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதுல குறிப்பா பங்களாதேஷ் பத்தி எனக்கு தெரியும். பங்களாதேஷ் வந்து தே ஹவ் பீன் ஆர் ஆலிஸ், ரொம்ப நாளா ஆலிஸா இருந்திருக்காங்க. முஜிபுர் ரஹ்மான் காலத்துல இருந்து ஷேக் ஹசீனா இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்களே அவங்களோட காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு பங்களாதேஷ்ல ஒரு பெரிய அன்ரெஸ்ட் ஏற்படுறது செய்திகள் மூலியமா இங்க நம்ம எல்லாருமே ஒற்றுமையா வாழ்றத ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் பண்ணுமோன்னு தோணுது. பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்க அந்த கன்ஃபியூஷன் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அது பங்களாதேஷ்ன்றது வந்து அவங்க எங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து they should be thankful and grateful to us. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா அப்பயே பாகிஸ்தான் உள்ள பூந்திருப்பான். பாகிஸ்தானா இருந்தது, ஈஸ்ட் பாகிஸ்தான். ஆமா, அப்பயே பாகிஸ்தான் உள்ள பூந்துட்டான். அவங்கள வந்து வெளியே எடுத்து அவங்க கையில ஆட்சி கொடுத்தது இந்தியா தான். புரியுங்களா? அது இல்லாம இந்தியா வாஸ் ஆல்வேஸ் எ வெல் விஷர் ஃபார் பங்களாதேஷ். அவங்களுடைய கஷ்டத்துல, அவங்களுடைய நஷ்டத்துல எல்லாம் வந்து ஆல்வேஸ் தே ஸ்டுட் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷிஸ். ஆனா அங்க இஷ்யூவே என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உலகத்துல எல்லா இடத்துல இருக்கிற இஷ்யூ தான் அங்கேயும் இருக்கு. ஆனா அங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபில்ட்ரேஷன், ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ். ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்குன்றீங்க. அவங்களுக்கு ஃபாரின் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த கண்ட்ரீஸ்ல இன்ஃப்ளூயன்சஸ், தாலிபான் ஐடியாலஜி,
பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐஎஸ் ஐடியாலஜி, இந்த ஐடியாலஜி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் அந்த ஐடியாலஜிக்கெல்லாம் இப்போ வேலையே இல்லாம போயிடுச்சு. கவர்மெண்ட் இஸ் டேக்கன் ஸோ இன்டர்ன்ஷிப், ஒரு ஸ்ட்ரிக்ட் லா எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு கண்காணிப்பு இருக்கு. அதனால வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க வந்து அது வந்து முதல்ல ஒரு 100 இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து 1% சொல்லலாம். இன்னைக்கு யாருன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கணும்னா பயப்படணும். அந்த அளவுக்கு வந்து சட்டங்கள்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு. புரியுங்களா? என்ஐஏன்ற ஒரு ஆர்கனைசேஷன், இது போல எத்தனையோ விஷயங்கள் சட்டங்கள்லாம் எடுத்துன்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பங்களாதேஷ்ல அப்படி இல்லை. பங்களாதேஷ் ஃபுல்லா போலரைஸ் ஆயிடுச்சு. ஷேக் ஹசீனா இருக்கும்போது ஷேக் ஹசீனாவை எடுக்கணும்னு சொல்லி பேசினாங்க. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, ஜமாத்தே இஸ்லாமியா பாகிஸ்தான் ஈஸ்ட்ல இருந்து வருது. ஓகே. அந்த ஜமாத்தே இஸ்லாமியா, பாகிஸ்தானுடைய ஜமாத்தே இஸ்லாமியா தான் பங்களாதேஷ்ல இருக்கு. அதாவது நம்மளோட பார்டர்ல இருந்து ஆமா, பங்களாதேஷ்க்கு வருது. எஸ், புரியுங்களா? அது வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானால உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற கண்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கண்ட்ரி தான் பாகிஸ்தான். But why do you say that? ஏன் worstன்னு சொல்றோம் நம்ம? சார், அங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருந்ததே இல்லை, பப்ளிக்கும் ஸ்டேபிள் இல்லை. அங்க உங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் எல்லாம் கடையிலேயே கிடைக்கும் சார். நம்ம கடையில சாக்லேட் இதெல்லாம் கிடைக்கும், அது போல வெப்பன்ஸே கிடைக்கும் சார் அங்க. சீரியஸ்லி people, anybody, two people fight, another fellow can bring AK-47 and kill him சார். அமெரிக்கால கூட அப்படிதான் சார், கன் கல்ச்சர் இருக்கு, எல்லாமே அவனும் அதே ஐடியாலஜி தான் அவங்க. அது அப்புறம் பேசுவோம், புரியுங்களா? ஸோ பேசிக்கலி வந்து அவங்க வந்து இட் இஸ் லைக் த worst country. I don't know, I always wanted to go so many places, but I never wanted to go to Pakistan. Given a chance, you wouldn't go. I will not go. And not only that, I always thank Jinnah for taking away bloody all the donkeys to Pakistan. அந்த donkeys எல்லாம் இங்க இருந்திருந்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறேன் நான். Seriously speaking. I'm not just not saying because I'm talking to you. That is a fact. We should be thankful to Jinnah. Sometimes I believe we should celebrate him. அந்த பைப்பர் போல எல்லா எலிகளும் எடுத்துட்டு அங்க போயிட்டார் சார். நீங்க அப்படி பாக்குறீங்க, நம்ம ஒரு பெரிய நேஷனா இருந்திருப்போமே சார். பாப்புலேஷன், நிலப்பரப்புல சார். இல்ல சார், நேச்சுரல் ரிசோர்சஸ். நீங்க கடவுளுக்கு வந்து தேங்க் பண்ணுங்க சார், நன்றி பண்ணுங்க சார். நல்ல நேரம் சார். இல்லைன்னா அந்த பைஜாமா அந்த குர்தாங்கெல்லாம் சுத்தி இருந்திருக்கும் சார். எல்லாம் அந்த தாலிபான், அந்த ஆப்கானிஸ்தான், அந்த பலூச்சிஸ்தான், இவங்கெல்லாம் இங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். Where did they lose it அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரே டைம்ல தான் நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடியே வாங்கிடுறாங்க சுதந்திரம். Where did they lose it? சார், அது கடவுள் எங்களுக்கு நன்மை செய்யணும்னு இருந்தான். அது ஏன் சார் நம்ம போய் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும், நல்லதுதான் சார். அது God wants we Indian to be safe, okay, peaceful. He's done it sir. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. Okay, but sir, anyhow, we come back to that Bangladesh issue. Bangladesh is like, it is always influenced by extremist. ஸோ அதை வந்து இந்தியா கண்காணிச்சுட்டே இருந்தது. ஆனா இது வந்து யூஎஸ்க்கு பிடிக்கல. சம்ஹவ் யூஎஸ்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் உடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொயட்ரி இருக்கு உருதுல, அதை நான் அப்படியே தமிழ்ல சொல்றேன். சரி. இந்த சுடுகாட்டுல செத்துட்டா அந்த பொணத்தை எரிப்பாங்க பாருங்க. ஸோ அதுக்கு உருதுல சொல்லுவாங்க, கோர்கன் கே பச்சே மர் ரஹே ஹே பூக் சே, யாரப் கோய் மர் ஜாயே தோ ஜி ஜாயேகா. அவன் வேலையே அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வீட்டுல பட்னியா இருந்தா யாரோ ஒருத்தர் செத்தாதான் அவனுக்கு வீட்டுல சோறு, இல்லைன்னா அவனுக்கு இல்ல. சரி. அவனுக்கு எப்படி சார் சோறு கிடைக்கும்? கரெக்ட் தான். அவனுக்கு எப்படி சோறு கிடைக்கும்? அதாவது தமிழ்ல வெட்டியான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து யாரோ இறந்தாதான், அவன் யாருன்னா ஒரு சாவணும். அவன் சாவுலதான் அவன் வீட்டுல வந்து அடுப்பே எரியும். டாக்டர் நோயாளியை பாக்குற மாதிரி. அது வேற சார். ஓகே, தேர் ஆல் காட் சார். ஓகே ஓகே, சரி, இது நோபல் செட் ஆகாது. ஓகே, புரியுங்களா? இதுதான், புரியுங்களா? ஸோ இதுதான் அமெரிக்கா. அவனுக்கு என்னன்னா யாருன்னா சாகணும். அப்போதான் அவன் வீட்டில் அமெரிக்கன்ஸ் ஆர் ஈட்டிங் டெட் பாடிஸ். ஆக்சுவலி காசாவுடைய பாடிஸு, லிபியாவுடைய பாடிஸு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸோடைய பாடிஸு யார் ஈட்டிங். இப்போ சீரியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, லெபனான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. They try to intervene Iran also. They could not do that. They eat only dead body. Americans கிட்ட என்ன சார் இருக்கு? ஒரு நன்மையை காமிங்க சார், என்ன பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். இந்தியாவில் இருக்கிற ஸ்கில்ஸ் அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற லேபர் பவர் அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஹார்ட் ஒர்க் அமெரிக்காவில் இல்லை. அமெரிக்கன் they don't even work hard.
போய் பாருங்க. அப்போ எதுக்கு சார் அவன் இப்போ சூப்பர் பவரா இருக்கணும்? சில பேர் நம்ம தமிழ்நாடு சென்னையில அவ்வளோ இல்லை. நீங்க பாம்பேலாம் போனீங்கன்னா ஒரு தாதான்னு இருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே இருப்பான். அவங்ககிட்ட காசு வந்து கொட்டோன்னு கொட்டும். அவன் தூங்கிட்டு இருந்தாலும் காசு வரும். எதுக்கு வரும்? என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ரவுடி. அவனுக்கு கொடுக்கலன்னா நான் வாழ விட மாட்டான். அதுதான் அமெரிக்கா. வேற எதுவுமே இல்லை. பிக் புல்லி. பிக் புல்லி எல்லாம் இல்லை சார். அதெல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடவுள் தான் சார் பிக் எல்லாருக்கும். ஆனா they will get to know very soon. பட் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பட் பங்களாதேஷ் அவங்களோட பார்வை திரும்பறதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல அவங்க எல்லா இடத்துல போவாங்க. நாட் ஓன்லி பங்களாதேஷ். தேர் ஆல்சோ லுக்கிங் இன் டு இந்தியா சார். இந்தியாவுடைய கவர்மெண்ட் நல்லா இருக்கிறனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. விட்டா இங்கேயும் வருவாங்க. ஏன் ஒபாமா வந்து பேசிட்டு போனார்ல? எங்களுடைய உள் பிரச்சனைகளை அவர் பேசிட்டு போனார்ல? அதுக்கு அவருக்கு தேவையில்லாம இருந்தது இல்ல? அப்போ அவர் வரும்போது இந்தியன் கவர்மெண்ட் நல்லா தான் அவங்களுக்கு வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப கிரேட்டா பண்ணாங்க. ரொம்ப அருமையா பண்ணாங்க. கிராண்டா பண்ணாங்க. அப்போ கூட போகும்போது பேசிட்டு போனார்ல? இவங்க வேலையே இதுதான் சார். தி ஒர்க் இஸ் லைக் தட் ஒன்லி. தே வாண்ட் டு டிஸ்டர்ப் தி கண்ட்ரி. தே வாண்டட் டு கில் பீப்புள் அண்ட் லிவ். தட்ஸ் ஹவ் இட் இஸ் தேர் ஒர்க். நீங்க நேபாள் பாக்குறீங்க. நேபாளில் ஒரு அண்ட்ரஸ்ட். பங்களாதேஷ் இப்போ ஸ்ரீலங்காவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்தியாவில் இன்னும் அவங்களால பெனட்ரேட் பண்ண முடியல, நம்மளோட பீஸை வந்து கெடுக்க முடியலன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சார்? அதுக்கு ரெண்டே காரணம் சார். ஒன்று, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. செகண்ட் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது ரெண்டு தான் சார். நம்மளோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றீங்க. நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் சார். நாங்களும் we are not getting influence with all these people. எங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கலாம், ரீஜனல் சண்டைகள் இருக்கலாம், பொலிட்டிக்கல் சண்டைகள் இருக்கலாம். வெளியிலேருந்து ஒருத்த வரான்னு சொன்னா நாங்க அதை பொறுத்துக்க முடியாது சார். வில் நாட். நீங்க பாருங்க, யாருன்னா ஒருத்தர் நம்ம பத்தி பேசட்டோமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீ எதுக்கடா பேசுறேன்னு கன்ஃபர்ம் பண்ணுவோம். நீ பேசவே பேசாதீங்க போங்கடா. அதுதான் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இல்லை. மற்ற கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ரூலிங் எப்படின்னா போகணும், யாருன்னா ஒன்று அடைக்கிட்டோம், அவன் ரூலிங்ல இருந்து போனா நான் தானே வருவேன் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும். புரியுது. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. முடியல, அதெல்லாம் முடியாது சார். பட் when you say government, I understand that government credit கொடுக்குறீங்கன்னு. பட் when you say people, அது எப்படி கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸா வந்து எல்லாருமே சார், அது உள்ளே இருக்கு சார். நம்ம காத்துல, இங்க தண்ணியில இருக்கு சார், இங்க சாப்பாடுல இருக்கு சார். அந்த நன்றி இருக்கு சார். அதுல எந்த டவுட்டுமே இல்லை சார். அதுல எந்த ஒரு மாற்றமே நிகழாது. யாருனாலும் இருக்கக்கூடாது சார். நாங்க யாருனாலும் இருக்கக்கூடாது சார். நீங்க இப்போ யாருன்னா ஒருத்தர் வெளியே ஆள் பேசினா எங்களுக்கு உள்ளந்தே ஒரு கோவம் வரும். அவன் எதுக்கடா பேசுறான், நம்ம பிரச்சனை வரும் சார். ரைட். ஸோ ஜமாத்தி இஸ்லாமி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க எப்போத்துல இருந்து இருக்காங்க, யார் எங்க இருந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சார்? இப்போ நம்ம ஜமாத்தி இஸ்லாமி இப்போ எப்படின்னு சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜமாத்தி இஸ்லாமின்ற ஒலிம்பிக் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. ஒரு இடத்துல நல்லா செயல்படுத்துவாங்க, ஒரு இடத்துல செயல்பட மாட்டாங்க. ஒரு இடத்துல கரப்ஷன் நடக்கும், ஒரு இடத்துல, உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ ஒரு நேஷனலி இன்டர்நேஷனலி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்ல, அதே போல முஸ்லிம்ஸ்கள்ல ஒரு செக்ட், வஹாபி ஐடியாலஜி செக்ட் ஸ்பெஷலி, தே பிலீவ் இன் ஜமாத்தி இஸ்லாமியா. They have one organization called Jamaat Islamiyah. They all wanted to join to that organization. இதுல ரொம்ப worst ஆனது வந்து பாகிஸ்தான். செகண்ட் worstன்றது பங்களாதேஷ். இவங்க ரெண்டு பேரும் என்டர்டெயின் பண்றாங்க அவங்கள. இல்ல, அவங்க அந்த ஆர்கனைசேஷன், அங்க இருக்கிற ஜமாத்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே கரப்ட் ஜமாத். ஓகே. they are extremist, they are polarized, they are fundamentalist. இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷலி இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. மற்ற இடத்துல எத்தனையோ இடத்துல இருக்காங்க. they are doing fair well, good. they are not troubling their governments. they are only looking into their practices. அவங்களுடைய இதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து they wanted to create terrorism, they wanted to bring extremism. இந்த ப்ராக்டிசஸ்லயே இருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லயும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே தெரியும். இந்த ஜமாத் இஸ்லாமியா முன்னேற்றமும் இருக்காது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். எங்க சார் இருக்கும்? அதெல்லாம் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம ஃபெய்த் அப்படிங்கிறது நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை வந்து அதை வந்து க்ரோ பண்ண வைக்கணும் சார். தட் இஸ் ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி ஃபாரின் ஐடியாலஜி சார். there are some foreign ideologies, Western interest is there. They are influencing many of the groups like this. They want them to become fundamentals. They want them to give bring disturbance in the region. அப்பதான் இவர் உள்ள வருவார் தலைவர்.
இப்போ கூட பேசினாரு ஈரான்ல, ட்ரம்ப். இல்ல ரொம்ப பேர் சாகல, இப்போ சாவெல்லாம் நிறுத்திச்சு, இல்லைன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு நேற்று கூட ட்ரம்ப். சொன்னார். And he also wants Greenland. ஆமா. ஸோ இப்போ உடனே எதை வச்சு அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல. வென் தே ஆர் லைக் ஃபாரின் ஃபோர்ஸ், இந்தியா கூட ஆலையா இருந்திருக்காங்க. எப்பவுமே பங்களாதேஷ் வந்து அவங்க என்னைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பாகிஸ்தான்ல இருந்து அவங்களை ஃப்ரீ பண்ணி கொடுத்தது அப்படின்றது என்னைக்குமே வரலாற்றில் மறக்க முடியாத விஷயம். ஆமா. பட் எப்படி இந்தியாவுக்கு எதிராக திருப்பி ஷேக் ஹசீனா அங்கிருந்து வந்து இங்க தஞ்சம் புகுந்து அந்த கண்ட்ரி இன்னைக்கு வந்து கொலாப்ஸ்டா இருக்கு. எப்படி இதை நடத்துனாங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க சார். எல்லாம் பணம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க கையில இருக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி. அப்புறமா அங்க இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. இதான் ஆசை காட்டி ஆமா மோசம் பண்றது. ஃபைன். ஸோ அதுக்கு வந்து அடங்கி போயிட்டாங்க. ஈராக்லயும் இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு அள்ளிட்டாங்க, இப்போ நாங்களே போறோம்ன்றாங்க. They took the riches and they done with the place. Yes. Right. So politics எல்லா கண்ட்ரீஸ் அதே போல தான். நீங்க அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க காசா, பாலஸ்தீன்லாம் எடுத்துட்டீங்க, இதுதானே சார் நடக்குது. வேற என்ன சார் நடக்குது? We all should understand one thing சார். US, இஸ்ராயல், ஆல் தீஸ் பீப்புள் ஆர் ஈவில். இதை நம்பி தான் சார் ஆகணும். நீங்க எந்த வகையிலையும் அதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது சார். சரி, இன்னைக்கு ஈரான்ல வந்து 500 பேர் செத்துட்டாங்க, 600 பேர் செத்துட்டாங்கன்றீங்க, அதை வருத்தப்படுறீங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து காசால செத்துட்டாங்களா, அதை பத்தி என்ன பண்ணீங்க? நீங்க தானே அடிச்சீங்க, உங்க பிளேன் தானே அடிச்சிச்சு, உங்க பாம்பு தானே போயிடுச்சு, அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? சரி, இதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம், வாங்க பேசுவோம். அது என்ன சொல்றீங்க? இன்னும் பதில் இல்லையே. யூ கிட்ட பதில் இல்லையே, யுஎன் கிட்ட பதில் இல்லையே, சைலண்ட். அப்ப நீங்க எப்படி சார் நியாயப்படுத்துவீங்க? சொல்லுங்க. நீங்க do you think it's right? No, it is not. ஸோ இங்க நடக்கிறது எல்லாமே சார் இன்ஃபில்ட்ரேஷன் தான். இங்க ஈரான் நடந்துட்டு இருக்குது கம்ப்ளீட்டா வந்து இட்ஸ் an infiltration. ப்ரொட்டஸ்ட்லயும் துரோகிகள்லயும் போராட்டத்துக்கும் துரோகிகளுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. போராளி வந்து ரோட்லயே உட்காருவான், சாப்பிட மாட்டான், நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னுவான், படுத்துப்பான், அவனுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும், அவனுக்கு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அரசாங்கம் மாறி ஆகணும்னு சொல்லி படுத்துப்பான். அதெல்லாம் ரைட்டு. உங்க நாட்டிலேயே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் உடைக்கிறது, பேங்க்ஸ் கொளுத்துறது, ஷாப்ஸை கொளுத்துறது, வண்டிகளை கொளுத்துறது, யார் யாரை பார்க்குறீங்களோ அவரெல்லாம் கொல்றது, இதெல்லாம் வந்து போராட்டமா ஏற்றுக்க முடியாது. அப்படிதான் நடந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு போராட்டமான்னு கேட்குறேன் நான். அவங்க போராட்டத்துக்கு கணக்கிலே வராது, இது ரயட். அப்போ நம்ம நாட்டில் நடந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? தடுக்கணும். இதோட ஸ்ட்ராங்காக தடுக்கி இருப்போம். இதெல்லாம் ஒன்றுமே அவங்க பண்ணி இருக்கிறது. நானே இந்தியா கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன், பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். செய்யணும். போராடுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வழி. இது இல்லை சார், இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்டு. வெப்பன்ஸ் யூஎஸ் கொடுக்குறாங்க, மொசாட் கொடுக்குது, இஸ்ராயல் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அடிக்க சொல்கிறாங்க. ஆடியோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, சொல்கிறாங்க அடிங்கப்பா, யாருன்னா சாவடிங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வெப்பன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சைட்லேருந்து. ஆமாம். பட் வென் யூ சே இஸ்ரேல் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கருத்தாக வந்து ஆமாம் அவங்க மேலே நிறைய தவறு இருக்குன்னு ஏற்றுப்பாங்க. பட் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இஸ்ரேலில் இருக்க நிறையா இஸ்ரேலைட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே டோன்ட் லைக் இட். உள்ளுக்குள்ளே இருக்க அந்த அரசாங்கம் பாவம் சார், அங்கே உள்ள மக்கள். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே உள்ள மக்கள், இப்போ அமெரிக்கா உள்ள மக்களே பாவம், அவங்களுக்கு வந்து அமெரிக்கன் பாலிசி பிடிக்காது. வெனிசுலாவில் போய் பண்ணதுக்கு அவங்க எதிராக போராடினாங்க, அமெரிக்கன்ஸ்க்கே பிடிக்காது. அதே போல இஸ்ரேல் சார் நல்லவங்க இருக்காங்க சார் எல்லா இடத்துல, புரியுங்களா? they don't even agree, they don't accept the government's policies. பட் இவங்கெல்லாம் வந்து they are all decades சார். இவங்கெல்லாம் போவாங்க, கொள்ளடிச்சிட்டு வருவாங்க சார். இவங்க வேலையே தான். there is no way out. ஃபைன். ஸோ இஸ்ரேலோட ஒரு பெரிய ரூபம் தான் யூஎஸோட ஒரு சின்ன ரூபம் தான் இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரி கூட்டு கலவாணிகளா இருக்காங்க. ஆனா இயும் பாத்தீங்கன்னா இவங்களோட கேம்ல வந்து மாட்டிட்டு வேற வழி இல்லை. அவங்க எல்லாம் சின்ன கண்ட்ரிஸ் சார். இப்போ கல்ஃப் எல்லாம் சின்ன கண்ட்ரிஸ், அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வார் ஆயிடுச்சுன்னா சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்ஃப்ல கத்தார், குவைத், துபாய், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒரே நைட்ல முடிஞ்சிடும். குவைத்ல எல்லாமே ஒரே நைட்ல முடிஞ்சிருவாங்க. வார் ஆயிடுச்சுன்னா ஒரே நைட்ல காலி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆர்மி இல்லை, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அவங்ககிட்ட மக்கள் இல்லை. ஒரு டூரிஸ்ட் சிட்டி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. their population is not there, nothing is there.
ஸோ கல்ஃப்ல இருந்து ஒரு கண்ட்ரி கூட யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இல்ல அங்கெல்லாம் மொனார்கி இல்ல சார். எப்படி அவங்க பேசுவாங்க சார்? அவன் ஒரே நைட்ல காலி பண்ணிடுவான்றானே. யூஎஸ் நினைச்சா மொத்த கல்ஃப் ஒரே நைட்ல காலி பண்ணிடுவான். ஷாக்கிள் தம். பங்களாதேஷ்ல ஆல்ரெடி வந்து டெமோக்ரஸி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாமே இருக்கு. எலெக்ஷன் ப்ராசஸ் அதையே டாப்பல் பண்றாங்க. இது வந்து சிஸ்டம் இருக்க இடத்தையே முடிச்சு விடுறாங்க. இது மொனார்கி, இது கிங்டம். இதெல்லாம் ஒரே நைட்ல காலி பண்ணிடுவான். இப்போ வெனிசுலா கூட அவன் போயிட்டு ஃபிளைட்ல தூக்கிட்டு வந்தான் பாத்தீங்களா? அதே போல இருக்கிற அந்த 5 கிங்கும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். கிங்கோட ஃபேமிலியே தூக்கிட்டு போயிடுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பயம் தான் சார் எல்லாருக்கும். ஓகே, இப்போ நம்ம உலக அரசியல் வந்து பேசியிருக்கோம். உள்ளூர் அரசியல் பத்தி நான் உள்ளூர் அரசியல்லாம் சார் கோர் பாலிடிக்ஸ் பத்திலாம் கேட்க மாட்டேன் சார். சரி, எனக்கு என்னன்னா இப்போ இங்க வந்து எலெக்ஷன்லாம் வந்து வரப்போகுது. அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஒரு ஒரு கம்யூனல் குரூப்பா வந்து ஒரு எலெக்ஷன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வந்து அப்போஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள பேசுவாங்களா? பிகாஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அது உங்களுக்கு கனெக்ஷனே இல்லா கூட. விஜய்னு ஒருத்தர் வந்து வராரு, இஸ் நோன் ஆஸ் அ கிறிஸ்டியன்றதுனால என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க, சர்ச்ல எல்லாருமே பேசிட்டாங்க, விஜய்க்கு வந்து ஓட்டு போட சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ரிலீஜியஸ் குரூப்ஸ்குள்ள பேசி யாருக்கா ஓட்டுலாம் போட சொல்லுவாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட அவேர்னஸ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நாங்க வந்து எத்தனையோ பேரை ஓட்டு போட்டிருக்கோம். அதுல ஏன் மதம் சம்பந்தப்பட்டது எவனுமே இல்ல. ஆனா நான் ஓட்டு போட்டிருக்கேன் சார். இல்லையே, அந்த வேட்பாளரே இல்ல சார். வேட்பாளர் இருக்கானோ அவனைதான் நான் போடுறேன். எனக்கு என்னுடைய தொகுதியில எந்த வேட்பாளர் இருக்கானோ அந்த வேட்பாளர்கள் ஒண்ணு போடுறேன். அவ்வளவுதான் சார். இதுல அப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல சார். பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ லைக் நம்ம பாலிடிக்ஸை வந்து முற்றிலுமா வந்து தவிர்த்துட்டு நம்ம பாட்டு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வில் ஹாவ் டு ஹேவ் சம் சே, வில் ஹாவ் டு ஹேவ் அன் ஹேண்ட் அப்படின்றீங்களா? சார் பாலிடிக்ஸ்ல எல்லாரும் இன்வால்வ் ஆனோம் சார். எல்லாரும் இன்வால்வ்டு, ஆல்ரெடி இன்வால்வ்டு தான். அது வந்து யாருன்னா சொல்லுங்க சொல்லாம போங்க, ஓட்ட போற எல்லாரும் தான் போடுறாங்க. போறாங்களா இல்லையா? எவ்ரிபடி ஆர் கோயிங், எவ்ரி வோட்டர் இஸ் இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ். அதான் பாலிடிக்ஸ். ஓகே, மத சிறுபான்மை அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், அவங்க வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறீங்களா? அப்பதான் அந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். இல்ல அந்த கம்யூனிட்டிக்கு பண்ணிக்கணுமா? இல்ல சார், கவர்மெண்ட் பண்ணணும் சார். ஓகே, கம்யூனிட்டி பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். சின்ன கம்யூனிட்டிஸ் இருக்கு, சின்ன மைனாரிட்டிஸ் இருக்கு. அவங்க வந்து அது எப்பயுமே சொல்லுவாங்க, பெரும்பான்மை ஆண்ட வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும். புரியுங்களா? அதுதான் சார். அது அவங்க வாழ வேண்டும் சார். அதுக்கு வந்து மெஜாரிட்டி தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் சார். So if you say support, what kind of support do you expect? எல்லாமே சார், இன் எஜுகேஷன், இன் ஜாப், இன் எவ்ரிதிங் they should be. in fact in politicsல கூட யார் சின்ன கம்யூனிட்டி இருக்கோ அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் சார். அந்த ரெகக்னிஷன் இருக்கணும் உங்களுக்கு. அது இருக்கணும் சார். கிட்ட எத்தனையோ இருக்கு, 250 240 சீட் இருக்கு, அதுல ஒரு சீட்டு கொடுக்கலாம். 234 சீட்ல கண்டிப்பா அவங்களுக்கு உண்டதை ஒன்று கொடுக்கணும் சார். ஃபைன். ஸோ அதுதான் உங்களோட பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து உங்களோட பார்வையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி சார், கமிங் பேக் டு பங்களாதேஷ், ஒரே ஒரு நான் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பை ஃபினிஷிங் தட் ஐ லாஸ்ட் யூ தட் கொஸ்டின். இப்போ இருக்கிற அண்ட்ரெஸ்ட் இப்படியே வருஷக்கணக்கா போயிருமா? திருப்பியும் ஷேக் ஹசீனா போய் உட்காருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திருப்பி ரீடைன் பண்ண முடியுமா பீஸ் பங்களாதேஷ்? இல்ல சார், பங்களாதேஷ் வந்து ஒன்னும் ஸ்பாயில் தான் ஆகும் சார். 5 years, yes, it will go more. சார் ஏற்கனவே ரொம்ப ஒரு ஏழை கண்ட்ரி சார். ஆமா சார், அதோட மோசமா. ஆமா சார், when you go into wrong hands, this is what will happen. இப்போ உங்க அரசாங்கம் சரியில்லைன்னா நீங்க ரோட்டுக்கு தான் சார் வருவீங்க. எந்த நாட்டிலையும் பாருங்க, எந்த அரசாங்கம் சரியில்லையோ அந்த நாடு அழிஞ்சிச்சு. இப்போ எங்க அரசாங்கம் நல்லா இருக்கு, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி நல்லா இருக்கு, we are good. இல்லைன்னா என்ன ஆகும்? பீகார்ல போய் பாருங்க என்ன ஆயிட்டு இருக்கு. இந்தியாலேயே நீங்க பீகார் போய் பாருங்க, எக்ஸாம்பிள். மற்ற ஸ்டேட்ஸை பாருங்க. ஸோ யுவர் ஸ்டேட் ஷுட் பி குட், யுவர் கண்ட்ரி ஷுட் பி குட், யுவர் கவர்மெண்ட் ஷுட் பி குட். அதுவே நல்லா இல்லைன்னா எங்க சார் டெவலப்மெண்ட் வரும்? ரெண்டாவது எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபண்டமெண்டலிஸ்ட் போலரைசேஷன் இதே தான் இருந்துச்சுன்னா கண்ட்ரியே முன்னேறாது சார். இப்போ எந்த ஒரு குரூப் பவர் வச்சிருக்கோ அவங்க வந்து ஃபுல்லா போலரைஸ்டு குரூப் இல்லையா? அப்சல்யூட்லி, நோ டவுட். ஸோ கண்ட்ரி லைக் அஸ், நம்ம வந்து அந்த ஒரு பாத்துல போனாலே திருப்பி மீண்டல்றது கஷ்டம். ஸோ பங்களாதேஷ் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் கண்ட்ரி. ஸோ இது வந்து கனவுல தான் திருப்பியும் அவங்க மீண்டல்ற மாதிரியான சூழ்நிலை. ரொம்ப கஷ்டம் சார். we should actually we should be thankful to army, who's protecting us from the infiltrations. இல்லைன்னா இது வரைக்கும் இங்கெல்லாம் உள்ள பூந்துருவாங்க. அவங்களுக்கு இடம் கிடைச்சாதான் எலிங்க அப்படியே பூந்துருவாங்க. அப்படி இப்படியுமே வந்துட்டாங்க பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் இல்லீகலா உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க. we should not allow sir. So when you think about, like when you see world politics எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்போ பரவாயில்ல,
நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குமே பரவாயில்ல இல்ல சார். வெரி தேங்க்ஃபுல். இதை விட்டா நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூ டோன்ட் ஹாவ் எனி பெட்டர் கண்ட்ரி than இந்தியா டு லிவ் இன் பீஸ் சார். ஓகே. ஸோ இஃப் யூ டோன்ட் டேக் ஆல் மிஸ்பிரைசிங் தேவையில்லாத நியூஸ் எல்லாம் நீங்க காதுலயே வாங்காதீங்க. பி ரியலி ஹாப்பி. ஃபைன். நீங்க வந்து தொடர்ந்து உங்களோட ஹோலி புக்கை வந்து படிக்கிறவர். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் சம் ஸ்டோரி ஃப்ரம் குரான். வேற லைக் நம்ம டாபிக் தான் சம்மந்தப்பட்டுன்னு இல்லை, பட் இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம இந்த வாட்டி மீட் பண்ணிருக்கோம். அடுத்த வாட்டி எனக்கு மீட் பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நான் வந்து மைண்ட்ல வச்சு ஐ டேக் சம்திங் ஃப்ரம் இட் அப்படின்னா ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்கோம் ஃப்ரம் த குரான். டக்குன்னு கேக்குறீங்க. இந்த ரிலேட்டட்னா நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. பிகாஸ் ஐம் கியூரியஸ், ஐ வாண்ட் டு லிசன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். எத்தனையோ ஸ்டோரிஸ் இருக்கு சார். மோசஸ், இப்போ நீங்க குரான்ல எடுத்து பார்த்தீங்கன்னா the more stories are about Moses, Jesus, யூசுப், இவங்களுடைய ஸ்டோரிஸ் தான் சார் எக்கச்சக்கமா இருக்கு. இஃப் யூ சி மோசஸ் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசஸ் வாஸ் born in a very poor family, but he was brought up in a king's palace. ஃபாரோவோட. ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா he wanted to kill all the children, newborn child, so that the child இது அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ பிறக்கிற அந்த குழந்தை வந்து நாளைக்கு உனக்கு வந்து உன்னுடைய அழிவுக்கு அவன் தான் காரணமா இருப்பான் அப்படின்னு சொன்னா அவன் எல்லாரையும் கொல்றான். அதை கொல்லும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, பை டிஃபால்ட் வந்து அந்த குழந்தைய வந்து தண்ணியில விட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து அதே கிங்கோடைய ஒய்ஃபுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க வளர்க்குறாங்க. கடவுளுடைய வரப்பிரசாதம் நினைச்சு அந்த குழந்தைய எடுத்து வீட்டிலே வளர்க்குறாங்க. இவன் ஒரு பக்கம் வந்து அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து அப்படி ஒரு நிகழ்வே நடக்கக்கூடாது, நான் விடமாட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அதே குழந்தை தான் அவங்க வீட்டுல வருது. அவர் தான் அவனுக்கு அழிவுக்கு காரணமாக இருக்கு. ஸோ கடவுள் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது உங்க வீட்டிலேயே வச்சு வளர்த்து முடிவு பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் த moral of the story. ஓகே, ஆக்சுவலா மோசஸ் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹீரோயிக் ஸ்டோரிஸ் இன் த ஹோலி புக். நைஸ். வித் தட் ஸ்டோரி ஐ எம் சோ கிளாட் தட் யூ கேம் ஹியர், யூ ஸ்பெண்ட் டைம். நீங்க வந்து பேசுறப்போ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வந்து சாதாரணமா இந்த கேமரா எல்லாம் பேசுறப்போ வந்து மனசுல வந்து என்ன பேசுவாங்களோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. நீங்களும் என்கிட்ட கேள்வி கொடுக்கறது இல்லை, நானும் வாங்குறது இல்லை. அது நல்லா இருக்காது. நீங்க கேட்பீங்க, சரி ரைட்டு, இப்போ ரெஃபரன்ஸோட கொடுக்கணும், அது ஹோம்ஒர்க் பண்ணி வரணும். புரியுது. அப்படியே கேட்பீங்க. ஸோ என்ன இருக்கு மைண்ட்ல அப்படியே இல்ல தட்ஸ் அப்பதான் சார் ராவா இருக்கும். பீப்புள் கேன் ஈவன் ரிலேட் டு இட் ப்ராப்பர்லி அப்படிங்கிறது தான் என்னோட உங்ககிட்ட பேசுறப்ப எனக்கு தோன்ற விஷயம். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஆளு. நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து ஒரு முக்கியமான டாபிக்கும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். எகைன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்து.